ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் உங்களுக்கு பிடிக்கும்னா அது கேஎஃப்சிக்கு போயிட்டு தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே சூப்பர் கிறிஸ்பியாக எண்ணெய் நிறைய குடிக்காமல் ஸ்பைஸ் லெவல்ஸை நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செய்யலாம். 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ரைட் சிக்கனோட 2 சின்ன ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். கூடவே கேஎஃப்சி ஸ்டைல் கோல்ஸ்லா, கேபேஜ் சாலட் நிறைய செஞ்சுருக்கேன். கோல்ஸ்லா ரெசிபியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சமாக சிக்கன் பாப்கார்னும் செஞ்சுருக்கேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே கேளுங்க. மின்ட் மொயிட்டோவோட லஞ்சை செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். வாங்க கோல்ஸ்லா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேபேஜ் அண்ட் கேரட் இந்த மாதிரி நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் வெஜிடபிள் கட்டரெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க, கையால் நறுக்குனது தான் இது. கோல்ஸ்லா எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறையவே செய்கிறேன். தேவையான சால்ட், இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 கப் அளவுக்கு கட்டியான தயிர், அதே அளவில் காய்ச்சி ஆற வச்ச பால். கோல்ஸ்லாக்கு நிறைய மேயோனீஸ் சேர்ப்பாங்க, நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு மேயோனீஸ் சேர்த்தா இன்னுமே க்ரீமியாக வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், கூடவே சர்க்கரை. நான் 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். கேஎஃப்சி ஸ்டைல் டேஸ்ட் வரணும்னா நீங்கள் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வச்சு எடுத்துக்கோங்க. சில்லுன்னு சாப்பிட்டா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடைசியாக நான் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். ரா ஆனியன் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் இல்லைனா சிக்கன் பாப்கார்ன் செய்கிறது ரெசிபி ரொம்ப ஈஸி. பட் இதெல்லாமே கோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பொறுமையாக செய்யணும். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே ரெசிபீஸோட சின்னதாக மோட்டிவேஷனும் ஷேர் பண்ணுவேன். கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் பாப்கார்ன் ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பார்த்துட்டு அதில் என்ன மோட்டிவேஷ்னல் கோட் சொல்லியிருக்கேன் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைட் சிக்கன் நல்ல கிறிஸ்பியாக ஃப்ளேக்கியாக வரதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் எல்லாமே வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. கேஎஃப்சிக்கு போயிட்டு காசையும் ஹெல்த்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சிக்கன் கோட் பண்ணுற ப்ராசஸில் குட்டீஸையும் இன்வால்வ் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக அழகாகவே செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக சூப்பரான கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பிக்ஸையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இமெயில் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த ரெசிபீஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.